Court of Justice has delivered a landmark ruling in the case filed by South Africa against Israel. It confirms that the Zionists have committed a genocide in Gaza. Let's together unravel the truth of Palestine. 119 நாட்களாகியும் தொடரும் படுகொலைகள், அவர்களின் மனவேதனையும் அங்கு என்ன நடக்கிறது என்று வெளிச்சம் போட்டு காட்ட வருகின்றனர் நம் பள்ளி மாணவிகள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். இந்த பாலஸ்தீன் மக்களுக்கெல்லாம் இது தேவையா? ஒரு சின்ன நாடா இருந்துகிட்டு மிகப்பெரிய இஸ்ரேல் ராணுவத்துக்கிட்ட மோதுறாங்களே, இவங்களுக்கு தேவையா? இது பாதிக்கப்படுறது அந்த ஊர் அப்பாவி மக்கள் தானே. என்னம்மா சொல்றீங்க? தெரியாம பேசாதீங்க. அதுவே நம்ம வீட்டுக்குள்ள வந்து நம்மளே வீட்டை விட்டு வெளில போக சொன்னா நீங்க போயிடுவீங்களா? இல்ல, அந்த மாதிரி தாம்மா அவங்களோட நாட்டுக்காக அவங்க போராடுறாங்க. இந்த போர் இன்னைக்கு நேத்துல நடக்கல, 75 வருஷமா நடக்குது. ஆமாம்மா, உங்களை மாதிரி தான் நானும் தப்பாக நினச்சேன். சில விஷயம் மீடியா மூலமும் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அம்மா, என் ஃப்ரெண்டு ஒன்று சொன்னாம்மா, நம்ம கலைஞன் சேனலில் வந்து லைவாக வந்து பாலஸ்தீனை பற்றி போகிறாங்களா, உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கேட்பாங்க, நம்பர் கொடுத்துருப்பாங்களாம்மா. ஓ அப்படியா? யாரோ கதவு தட்டுறாங்க, யாருன்னு போய் பாரு. சரிம்மா. அஸ்ஸலாமு அலைக்கும் ஆண்டி. வலைக்கும் சலாம். அம்மா, பக்கத்து வீட்டு ஆண்டி வந்திருக்காங்கம்மா. ஓ அப்படியா? அஸ்ஸலாமு அலைக்கும். வாங்க, நல்லா இருக்கீங்களா? வலைக்கும் சலாம். அல்ஹம்துலில்லாஹ், நான் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ், நல்லா இருக்கேன். வாங்க உட்காருங்க. ஏதாவது சாப்பிட்றீங்களா? இல்ல, பரவாயில்ல, இருக்கட்டும். பாலஸ்தீன் சம்மந்தப்பட்ட லைவ் ப்ரோக்ராம் வேற நம்ம களஞ்சியம் சேனல்ல போடுறாங்க. டிவி வேற ரிப்பேர் ஆயிடுச்சு. என்னது? களஞ்சியம் சேனல்ல பாலஸ்தீன் பத்தி லைவ் ப்ரோக்ராம் போடுறாங்களா? அப்படியா? சரி, டிவி ஆன் பண்ணு பார்ப்போம். சரிம்மா. வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் உங்கள் தொகுப்பாளர் சாலிஹா. இன்று நமது களஞ்சியம் சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் என்றால், மனதை பதப்பதக்க வைத்த, உலகத்தை திரும்பி பார்க்க வைத்த, சின்னஞ்சிறு உயிர்கள் என்று பாராமல் கொன்று குவிக்கும் இஸ்ரேல் அவர்களுடைய முகத்திரையை கிழிப்பதற்காக நமது சேனல் மூலம் 3 சிறப்பு விருந்தினர்களை அழைக்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும். வாங்க. ஹாரிஷா மஹதியா சமீனா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கீழே கொடுக்கப்பட்டிருக்க எண்ணருக்கு கால் செய்து உங்கள் கேள்விகளை பதிவு செய்யுங்கள். ஸ்பான்சர்ட் பை கேட்பதற்கு கீழே கொடுக்கப்பட்டிருக்க எண்ணருக்கு கால் செய்து உங்கள் கேள்விகளை பதிவு செய்யுங்கள். ஸ்பான்சர்ட் பை மல்ஹா இன்ஸ்டிடியூஷன், கோ பிரசன்டட் பை களஞ்சியம் சேனல். இன்னைக்கு நிகழ்ச்சி தொடங்குவதற்கு முன் ஒரு சின்ன வீடியோ. இவ்வளோ வேதனைக்குரிய விஷயம் வீடியோவில் பார்க்கும்போது நம்மளுக்கே இவ்வளோ கஷ்டமா இருக்கலாம். நீங்களாம் நேரில் போய் பார்த்துட்டு வந்துருக்கீங்க. உங்களோட அனுபவத்தை எங்களோட பகிர்ந்து. நான் என்ன சொல்றது, இந்த உலகத்துக்கே தெரியும் அவங்க நடக்கிறத என்ன படுகொலைன்னு. நம்ம எல்லாருக்கும் தெரியும் 135 நாடுகள் பாலஸ்தீனுக்கு சப்போர்ட் பண்றாங்க. இதே அவங்க பண்றது தப்பா இருந்துச்சுன்னா இத்தனை நாடுகள் சப்போர்ட் பண்ண போறாங்க. இன்னும் சொல்ல போனா இஸ்ரேலுக்கு சப்போர்ட்டா யூகே, யுஏ, அமெரிக்கா சப்போர்ட் பண்றாங்க. ஆனா அவங்க வாழ்ற மக்கள் அந்த நாட்டோட அரசாங்கத்தை ஆடி திட்டுறாங்க. ஆனா அவங்க அதை எதையுமே பொருட்படுத்தாம இஸ்ரேலுக்கு உதவி பண்ணிட்டு இருக்காங்க. விமானங்களை தடை செஞ்சுட்டாங்க,
தடை செஞ்சுட்டாங்க, முக்கிய தேவையான மின்சாரத்தை தடை செஞ்சுட்டாங்க. இப்போ நம்மளோட ஒரு நபர் காலில் இணையிறாங்க. ஹலோ, அஸ்ஸலாமு அலைக்கும். களஞ்சியம் சேனல் சொல்லுங்கள். அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என் பேர் யுஸ்ரா, நான் கேரளாலேருந்து பேசுகிறேன். இன்னைக்கு என்னோட கொஷின் என்னன்னா, இஸ்ரேலுக்கு அமெரிக்கா, UAE போன்ற நாடுகள்ல இருந்து சக்தி வாய்ந்த அணு ஆயுதங்களை கொடுத்து ஹெல்ப் பண்ணுறாங்க. ஆனால் எந்த நாட்டோடைய உதவியுமே இல்லாமல் எப்படி இத்தனை நாள் காசாவில் உள்ள மக்கள் இஸ்ரேல் எடுத்து போராடுறாங்க? அவங்க கிட்ட என்ன ஆயுத பலம் இருக்கு? இதற்கான பதிலை நம்ம சிறப்பு விருந்தினர்கிட்ட கேட்போம். இஸ்ரேலுக்கு பண உதவியும் அணு ஆயுதங்களும் மற்ற நாடுகள் கொடுத்து சப்போர்ட் பண்றாங்க. ஆனா பாலஸ்தீன் எந்த ஒரு சப்போர்ட்டும் இல்லாம தன்னைத்தானே பாதுகாக்கக்கூடிய அணு ஆயுதங்களும் தயார் செய்யக்கூடிய திறமையும் ஆயுதங்களும் அவங்க கிட்ட இருக்கு. அவங்களுக்கு எந்த நாட்டு உதவியும் தேவையே இல்லை. சரிங்க, இந்த ஆயுதங்கள்லாம் எங்கிருந்து தயாரிக்கிறாங்க? அண்டர் கிரவுண்ட்ல தாங்க. அது மட்டும் இல்லை, அவங்க அங்கேயே ஃபேக்டரி வச்சு வெப்பன்ஸ் எல்லாம் தயாரிக்கிறாங்க. காலில் இணையறாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். களஞ்சியம் சேனல், உங்க கேள்வி என்ன சொல்லுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். என் பேர் ஃபைசா, நான் சென்னையிலேருந்து பேசுகிறேன். என்னோட கேள்வி என்னன்னா, இந்த இயக்கம் யாருடைய தலைமையில் நடக்குது? இந்த இயக்கத்துடைய தலைவர்கள் யார்? இந்த இயக்கத்துல தலைவர்கள் எத்தனை பேர்னு தெரியாது. ஆனா 3 முக்கியமான புள்ளிகள் பாலஸ்தீன் மக்களுக்காக போராடக்கூடியவங்க இருக்காங்க. அது யாருன்னா யஹ்யா சின்வார், தாயிஃப், இஸ்மாயில் ஹானியா. இவங்களோட பங்களிப்பு பாலஸ்தீன் மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய உதவியா இருக்கு. இவங்க 3 பேரையும் பற்றி நம்ம நிறைய பேசலாம். ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு மீண்டும் இணைவோம். ஸ்பான்சர்ட் பை மல்ஹா இன்ஸ்டிடியூஷன், கோ பிரசன்டட் பை களஞ்சியம் சேனல். والحياة والنجاة والأناء والرجاة في هواك في هواك. عيوننا إليك ترهل كل يوم، تدور في روقة المعابد، تعانق الكنائس القديمة وتمسح الحزن من المساجد. سوف نبقى هنا كي يزول الألم سوف نحيا هنا سوف يحلو النغم يا علم أرضي محروقة، أرضي الري مسروقة، أتونا طفولي أتونا طفولي أتونا طفولي أتونا 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 السلام. மீண்டும் இணைகிறோம். ஆனால் அந்த 3 பேரா அவங்க இன்டர்நேஷனல் டெரரிஸ்ட் லிஸ்ட்ல இருக்காங்க. அவங்கள பற்றின தகவல் சொன்னாலே கேஷ் ப்ரைஸ் கொடுக்குறேன்னு அமெரிக்க அரசாங்கம் அறிவிச்சிருக்காங்க. சுதந்திரத்துக்காக போராடுறவங்கள போராளின்னு சொல்லணுமா இல்லை தீவிரவாதின்னு சொல்லணுமா? பாலஸ்தீன் மக்கள் தன் நாட்டு விடுதலைக்காக போராடிட்டு இருக்காங்க. சரி, நான் ஒன்று கேட்குறேன். ஹமாஸ் தீவிரவாத இயக்கம் அமெரிக்கர்களை கொண்டாங்க, யூரோப் மக்களை கொண்டாங்க, எங்கேயாச்சும் கேள்விப்பட்டிருப்போமா? கண்டிப்பாக மாட்டோம். ஹமாஸ் தன் நாட்டு மக்களுக்காக போராடுறாங்க. ஆரம்பத்தில் இதை பற்றி யாருக்கும் தெரியாமல் இருந்துச்சு. ஆனால் இப்போ உண்மை என்னன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு. அதனால ஹமாஸ் இயக்கத்தை சார்ந்தவங்களை யாரும் தீவிரவாதின்னு சொல்ல முடியாது. ஜஸாக்கில்லா. இவங்க 3 பேர் யாரு? இவங்களோட பங்களிப்பு என்ன? யஹ்யா சின்வார் தான் பாலஸ்தீன்ல இருந்த இஸ்ரேல் உளவாளிகளை கண்டுபிடிச்சு அடியோடு அழிச்சாரு. 1988 இஸ்ரேலால் கைது செய்யப்பட்ட அவர் 2011 பிணை கைதிகளோட விடுவிக்கப்பட்டாரு. விடுதலை ஆனதுக்கு அப்புறம் என்ன செஞ்சார் தெரியுமா? சர்வதேச இராணுவத்தையே ஆச்சரியப்பட வைக்கிற அளவுக்கு ஒரு இராணுவ கட்டமைப்பை 10 வருஷத்துல உருவாக்குனாரு. இந்த 10 வருஷத்துல இஸ்ரேலுக்கு எதிராக எந்த ஒரு போரும் நடக்கலங்கிறது முக்கியமான தகவல்.
யஹ்யா சின்வாரை விடுதலை செஞ்சதுதான் எங்க வரலாற்றிலே நாங்க செஞ்ச மிகப்பெரிய தவறுன்னு இஸ்ரேல் ராணுவம் சொல்லுது. ஏன்னா அந்த லூசுங்களுக்கு தெரியல யஹ்யா சின்வார் தான் அந்த ஹமாஸ் கூட்டத்தோட தலைவர்னு. முகமது அத்தைஸ் இவர் தான் அக்டோபர் 7 ஹமாஸில் நடந்த தாக்குதலுக்கான முக்கியமான சூத்திரதாரி. மிக கூரிய அறிவுடன் அத்தாக்குதலை நிலைநடத்தியவர். இவர் தான் அணுகுண்டுகளை ஏவுகணையாக மாற்றியவர். வார்த்தைகளை செயல்களாகவும் ஆண்களை வீரர்களாகவும் குழுக்களை படைகளாகவும் மாற்றியவர். ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்த இவர் இராணுவ கட்டமைப்பை உருவாக்க எந்த ஒரு இராணுவ படிப்பும் படிக்கவில்லை. 1962 காசா பகுதியில் உள்ள அல்ஷாதி அகதி முகாமில் பிறந்த இஸ்மாயில் ஹனியா. இவர் மே 6, 2017 வரை ஹமாஸின் தலைவராக பணியாற்றினார். தற்போது கத்தாரில் வசித்து வருகிறார். வியட்நாமுக்கு பிரிட்டிஷ் கிட்ட இருந்து ஃப்ரீடம் கிடைச்சிது. ஃபிடல் கேஸ்ட்ரால் கியூபாவை மிக்க போரிட்டாரு. இப்போ அந்த நாடு சோசியலிசம் நாடாக இருக்கு. அதே மாதிரி சவுத் ஆப்பிரிக்கா மக்களுக்காக நெல்சன் மண்டேலா போரிட்டாரு. அவரையும் மக்கள் தப்பாக தான் பேசினாங்க. இப்போ அந்த நாடும் மக்களும் சுதந்திரமா இருக்காங்க. 1932 ஆண்டு ஈராக்குக்கு இங்கிலாந்து கிட்ட இருந்து சுதந்திரம் அடைஞ்சது. அசோமைட் ராஜ்யமும் விடுதலை அடைஞ்சது. இப்போ நம்ம அந்த மக்களுக்காக என்ன உதவி செய்யணும்னா அவங்களுக்காக குடும்பல் நாஜிலா ஓட வேண்டும். இஸ்லாம் நமக்கு என்ன சொல்லி கொடுக்குதுன்னா அத்தீனு நசீஹா, மார்க்கம் என்பது பிறர் நலம் நாடுதல் ஆகும். நம்ம ஒவ்வொரு தொழுகையிலும் அவங்க படுற கஷ்டத்தை நினைச்சு நம்ம துவா செய்வோம் இன்ஷா அல்லாஹ். இப்போ ஆடியன்ஸ் கிட்ட இருந்து ஒரு கொஸ்டின். எங்களுக்கு ஒரு கேள்வி. சவுத் ஆப்பிரிக்கா இஸ்ரேலுக்கு எதிராக இன்டர்நேஷனல் கோர்ட்ல கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க, அதை பத்தி உங்களோட கருத்து என்ன? எங்களுக்கு ஒரு கேள்வி. சவுத் ஆப்பிரிக்கா இஸ்ரேலுக்கு எதிராக இன்டர்நேஷனல் கோர்ட்ல கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க, அதை பத்தி உங்களோட கருத்து என்ன? இதை நான் சவுத் ஆப்பிரிக்காவோட ஒரு போல்டான மூவா தான் பார்க்குறேன். சவுத் ஆப்பிரிக்கா சப்போர்ட் பண்ணி இஸ்ரேலுக்கு எதிராக 35 நாடுகள் இன்டர்நேஷனல் கோர்ட்ல கேஸ் ஃபைல் பண்ணியிருந்தாங்க. நேற்று அமெரிக்காவில் இருக்கிற பெரிய சிட்டியான சிக்காகோல போர் நிறுத்துறதுக்கு ரிசல்யூஷன் பாஸ் பண்ணியிருக்காங்க. இதுவே நம்மளுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி தான். ஃப்ரீ பாலஸ்தீன். இன்ஷா அல்லாஹ் பாலஸ்தீனோட நிச்சயமாக வெற்றி பெறும். வேறொரு நிகழ்ச்சியை உங்களுடன் சந்திக்கிறேன். ஸ்பான்சர்ட் பை மல்ஹா இன்ஸ்டிடியூஷன், கோ பிரசன்டட் பை களஞ்சியம் சேனல். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. Free Palestine.